அது உண்மையிலே பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா, மிக குறைவான படங்களில், மிக சின்ன வயசுல இவ்வளவு பெரிய உயரத்த அடையிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப சமீபத்தில ரஜினி கூட சொன்னாரு. இவர் வந்து ஒரு ராஜமௌலியோட ஒப்பிட்டாரு. அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து ஒரு முகஸ்துதிக்காக சொன்னதா நான் நெனைக்கல. என்னன்னா, இப்ப தெலுங்கு சினிமாங்கிறது பல வருடங்களாக இருக்கு. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி வந்து தெலுங்கு சினிமாவுடைய முகமா இருக்காரு. ஸோ உலகமே தெலுங்கு சினிமான்னு பார்க்குறது ராஜமௌலி வழியா தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ரீச்ச வந்து ஏற்படுத்தினாரு. கிட்டத்தட்ட அந்த மாரி தான் தமிழ் சினிமாவின் முகமாக இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 படங்கள்லேயே அந்த இடத்த ரீச் பண்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய திறமை, உழைப்பு இதெல்லாம் ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருடைய அந்த தனிப்பட்ட குணம், அது ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உங்களுக்கு திறமை இருக்கலாம். அதே நேரம் நீங்க ரொம்ப ஒரு ஆட்டிட்யூட் புடிச்சவரா இருந்தீங்கன்னா, இவன் எப்படா அழியுவான்ட்டு பார்த்தீங்கன்னா, உலகமே யாகம் பண்ண ஆரம்பிச்சுரும். புரியுதா இல்லையா? அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா அப்படி பயங்கரமா ஃபார்ம் ஆகும். பட் இவரை பொறுத்தவரைக்கும், எனக்கு லோகேஷ பிடிக்காது. லோகேஷ் வந்து ஆட்டிட்யூடு, லோகேஷ் திமிரு பிடிச்சவர்ன்னு நீங்க சொல்லி, உங்க வாழ்க்கையில எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. யாருமே கேட்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப தன்மையோட தன்னுடைய இயல்பை தொலைக்காம இருக்காரு. ஸோ அதுவும் கூட அவருடைய வெற்றிக்கான காரணமா தான் நான் நெனைக்கிறேன். என்னன்னா, இவ்வளோ வெற்றி கிடைச்ச பிறகு திடீர்னு கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னா, புரியுதா இல்லையா? அவங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாமே மாறிடும். அப்ப இப்படி ஒரு வெற்றிய வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. பட் அந்த விஷயத்துல அவர் வந்து ரொம்ப டவுன் டூ எர்த்தாவே இருக்கிறது. அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நெனைக்கிறேன்.